பையன் வந்து அவனுக்கு வேணுன்றதெல்லாம் அவன் பார்த்து எடுத்துட்டு இருந்தான். நான் வந்து எனக்கு வேணுன்றதெல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் எப்பவுமே ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்க. அதனால எனக்கும் என் பையனுக்கும் மட்டும் தான் வாங்கணும். இது எல்லாமே சாக்லேட்ஸே வேற வேற ஃப்ளேவர்ல இருந்தது. அதனால எல்லா ஃப்ளேவர்ல வந்து சாக்லேட் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வந்து கசாட்டா இருந்தது. நாங்க கசாட்டா சாப்பிட்டுருக்கோம். அதனால கசாட்டா வேண்டாம்ப்பா அப்படின்னு என் பையன் கிட்ட சொல்லிட்டேன். அதனால அதுக்கப்புறம் வந்து கேக் ஐஸ் எடுத்தோம். கேக் ஐஸ்கிரீம்னு இருந்தது. சரி ஓகே அது ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக் ஐஸ்கிரீம் எடுத்தேன். எனக்கு ஒன்றே ஒன்று தான் எடுத்தேன். என் பையன் வேண்டான்னு சொல்லிட்டான். என் பையன் அவனுக்கு வேணுன்றதெல்லாம் அவன் செலக்ட் பண்ணான். நான் வந்து எனக்கு வேணுன்றதெல்லாம் நான் எடுத்தேன். இது மாதிரி ஐஸ்கிரீமோட ரேட்டு கூட நான் பார்க்கவே இல்லை. ரேட்டே பார்க்காம நான் பாட்டுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு என்னென்ன வேணுமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அது எல்லாமே பார்த்து பார்த்து எடுத்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், ஐயோ ரேட்டே பார்க்காம நம்ம பாட்டுக்கு இவ்வளோ எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் பையன் வந்து எல்லாமே சின்ன சின்னதாக தான் எடுத்தான். நான் தான் கொஞ்சம் எல்லாம் பெரிய பெரிய ஐஸாக எடுத்தேன். நான் தான் ரேட்டே பார்க்காம எல்லாமே எடுத்துட்டேன். ஃபேமிலி பேக்கில் வந்து கோகோனட் ஐஸ் இருந்தது. அதே மாதிரி குலோப் ஜாமுன் ஐஸ் இருந்தது. இது ரெண்டுமே நான் சாப்பிட்டது கிடையாது. சரி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கலான்னு பார்த்தா அது பெரிய பேக் தான் இருந்தது, சின்ன பேக்கே இல்லை. என் பையன் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் காட்டினான், சாப்பிடாத ஐஸாக காட்டினான். சரி ஓகேன்னு அவன் என்கிட்ட காட்டிட்டு தான் எல்லாமே எடுத்தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு என் பையன் கேட்டது எல்லாமே நான் வாங்கி கொடுத்தேன். என்னோட ஹஸ்பண்ட் இவ்வளோ ஐஸ் வாங்கிட்டீங்கல்ல போதும், ஃபேமிலி பேக் வேண்டான்னு தான் சொன்னாங்க. எனக்கு தான் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது. ஒன்று கோகோனட் ஐஸு இல்லைனா எனக்கு வந்து இந்த குலோப் ஜாமுன் ஐஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி ஓகேன்னு குலோப் ஜாமுன் ஐஸ் ஒன்று வாங்கினோம், ஃபேமிலி பேக் ஒன்று வாங்கினோம். சைடு இருக்க 3-4 ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் தான் இருந்தது. பில் போடுற இடத்துல பக்கத்தில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தது. இதில் பார்த்தா ஃபுல்லாக ஐஸ்கிரீம் கேக்கு. இதுவுமே கூட எல்லாமே பார்க்க நல்லா இருந்தது. ஆனால் நாங்கள் ஐஸே நிறையா வாங்கிட்டோம். அதனால சரி ஓகேன்னு விட்டுட்டோம். பில் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது 1000க்கு மேலே வந்துடுச்சு. அதே மாதிரி நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஐஸ்கிரீம் வாங்குறோம். நாங்கள் பாட்டு இதுக்கப்புறம் தான் பார்க்குறோம், ஐயோ இவ்வளோ வாங்கியிருக்கோமா அப்படின்ட்டு.